பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நலநாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த பகல் வேளையிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் அதனுடைய 24வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம் முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ மனிதனாகிய தாவீது இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அதிகமான உபத்திரவங்களை சந்தித்த ஒரு மனுஷன். ரொம்ப கஷ்டங்களை, பாடுகளை, வருத்தங்களை சந்தித்த ஒரு மனுஷன். சொந்த குடும்பத்தால், சொந்த நண்பர்களால், கூட இருப்பவர்களால், சமுதாயத்தில் இருப்பவர்களால், இப்படி பல விதங்களிலே பல உபத்திரவங்களை சந்தித்த மனிதன் தாவீது. அந்த 22வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், தாம் எப்படி உபத்திரவப்பட்டேன் என்பதை விவரிக்கிறார். 2வது வசனத்தில் சொல்லுகிறார், பகலில் கூப்பிட்டு பார்க்கிறேன், எனக்கு உத்தரவில்லை. அதே போல இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அப்ப பகலிலும் சமாதானம் இல்லை, இரவிலும் சமாதானம் இல்லை. பகலிலும் எனக்கு நிம்மதி இல்லை, இரவு தூக்கத்திலும் எனக்கு நிம்மதி என்று சொல்லி அவருடைய உபத்திரவத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் கூட கடுமையான உபத்திரவங்களை சந்தித்து வருகிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நிராகரிக்கப்படாத உபத்திரவம் என்கிற தலைப்பில் இந்த பகல் வேளை ஆண்டவர் பேச விரும்புகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பிக்க போகிறோம். அந்த தாவீதுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வந்த பொழுது அந்த உபத்திரவ காலத்தில் அவர் கற்றுக்கொண்ட சில பாடங்களை சொல்லுகிறார். அதில் முதலாவது, என் வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்த பொழுது, பெரிய பெரிய உபத்திரவங்கள் வந்த பொழுது அங்கு அவர் சொல்லிக்கெடுக்கிற காரியம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் தாவீதின் வாழ்க்கையில உபத்திரவங்கள் அதிகமாக வந்த பொழுது, அவர் கஷ்டப்பட்ட காலத்துல, கண்ணீர் சிந்தின காலத்துல அநேகர் அவரை அற்பமாய் பார்த்தார்கள். இவன் கஷ்டப்படுகிறான், இவன் வியாதியோடு இருக்கிறான், இவன் பலகீனத்தோடு இருக்கிறான், இவன் கடன் பிரச்சனையோடு இருக்கிறான், இவனால் ஜெயிக்க முடியாது, இவனால் மேற்கொள்ள முடியாது, இவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி அவருடைய கஷ்டத்தை, உபத்திரவத்தை பார்த்து அநேகர் அற்பமாய் எண்ணினார்கள். அன்னாளுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப உபத்திரவப்படுகிறான், ரொம்ப வருத்தப்படுகிறான். அப்போ ஒரு நாள் ஆறுதலுக்காக கணவனிடத்துல சொல்லுகிறாள், எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததனால் அநேகரனை நிந்திக்கிறார்கள், அநேகரனை தூசிக்கிறார்கள், எனக்கு பிள்ளை வேண்டுமே அப்படின்னு சொன்ன பொழுது அவன் அற்பமாக சொல்லுகிற ஒரு காரியம், அசதியா சொல்லுகிற காரியம், 10 பிள்ளைகளை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி அன்னாளுடைய உபத்திரவத்தை நிராகரிக்கிறான். ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாள், ஆலயத்தில் போய் தன் உபத்திரவத்தை தெரியப்படுத்துகிறாள். அந்த ஊழியக்காரன், சமாதானம் சொல்ல வேண்டிய ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை, எதுவரைக்கு நீ குடித்து வெறித்திருப்பாய் என்று சொல்லி. அப்ப அங்கேயும் உபத்திரவம் நிராகரிக்கப்படுகிறது. அப்ப அன்னாளுடைய உபத்திரவத்தை கணவன் நிராகரித்திருக்கலாம், ஊழியன் நிராகரித்திருக்கலாம், சமுதாயம் நிராகரித்திருக்கலாம், சொந்த குடும்பம் நிராகரித்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் நிராகரித்திருக்கலாம். அன்னாள் ஒரு தெய்வத்தை நம்பினாள், அன்னாள் ஒரு தெய்வத்தை ஆராதித்தாள். எந்த தெய்வத்தை ஆராதித்தாலோ அந்த தெய்வம் அவளை அற்பமாக எண்ணவில்லை, அந்த தெய்வம் அவளை அற்பமாக எண்ணவில்லை. ஆச்சரியமாக, அதிசயமாக ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதர்கள் நாம் கஷ்டப்படும் பொழுது நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்கிறாங்க. ஆனால் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். உங்கள் உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ணுவதில்லை. அப்ப தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உபத்திரவத்தை ஒரு நாளும் மனிதர்கள் அற்பமாக எண்ணினது போல ஆண்டவர் எண்ணினதில்லை. 2வது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உபத்திரவப்படுகிற காலத்துல உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அருவருக்காமலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப 2வது தாவீதுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்த பொழுது அவரை அநேகர் அருவருப்பா பார்த்தாங்க, அவரை தூஷித்தாங்க. யோபுவுடைய வாழ்க்கையில பணம் இருந்த பொழுது, பொருள் இருந்த பொழுது, வசதி வாய்ப்புகள் இருந்த பொழுது, திரளான ஆஸ்திகள் இருந்த பொழுது யோபுவை கொண்டாடினார்கள், யோபுவை புகழ்ந்தார்கள், அநேகர் தேடி வந்தார்கள். இப்போ ஆடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இறந்து போனது, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், உச்சந்தலை முதல் பாதம் வரை வியாதிகள், பலகீனங்கள் வந்து விட்டது. இப்போ எந்த யோபுவை புகழ்ந்தார்களோ, கொண்டாடினார்களோ, அந்த யோபுவுடைய வியாதிகளை பார்க்கும் பொழுது, பலகீனங்களை பார்க்கும் பொழுது, அவருக்கு வந்து உபத்திரவத்தை பார்க்கும் பொழுது யோபுவை அநேகர் அருவருப்பாக பார்த்தாங்க, ஸ்தோத்திரம், நிராகரித்தாங்க அப்படி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து புறப்படுகிற பொழுது பர்திமேயு என்கிற ஒரு குருடன், பர்திமேயு என்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்து, இயேசுவே
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினார். காரணம், அவர் பிறவிலிருந்தே கண் தெரியாத ஒரு மனுஷன். எனக்கு எப்படி ஆகிலும் சுகம் வேண்டும், எப்படி ஆகிலும் ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனா கூட இருந்தவங்க, அருகாமையில் இருந்தவங்க அவனை அதட்டினார்கள், சத்தம் போடாது என்று அதட்டினார்கள், அவனை நிராகரித்தார்கள், அவனை அருவருப்பாக பார்த்தார்கள். இயேசுவோ மனிதர்கள் அருவருப்பாக பார்த்தது போல பார்க்காமல் அருகாமையில் வந்து அவனை தொட்டு சுகமாக்கி அவனுக்கு பார்வையை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கஷ்டப்படுகிறத பார்த்து, உபத்திரவப்படுகிறத பார்த்து அநேகர் கேலி பேசுகிறார்களோ, அநேகர் நிந்திக்கிறார்களோ, அநேகர் அருவருப்பா பார்க்கிறார்களோ, தாவீதை நிராகரிக்காத தேவன் இந்த பகல் வேளை உங்கள் உபத்திரவத்தையும் நிராகரிக்கவில்லை. பர்திமேயுக்கு சுகத்தை கொடுத்தவர், யோபுவுக்கு விடுதலையை கொடுத்தவர், தாவீதை உயர்த்தினவர் உங்கள் உபத்திரவத்தையும் அவர் அருவருப்பதில்லை. மூன்றாவது சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவருடைய முகத்தை மறைக்காமலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாவீதின் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்த பொழுது, கஷ்டங்கள் வந்த பொழுது அநேகர் முகத்தை மறைத்து கொண்டார்களாம். அவர் உயரவா இருந்த பொழுது தேடி வந்தாங்க, வசதியா வாழ்ந்த பொழுது தேடி வந்தாங்க. ஆனா தாவீதின் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்த பொழுது, சூழ்நிலைகள் நிமித்தமா நெருக்கடிகள் வந்த பொழுது அநேகர் தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நம்ம வசதியாக வாழும் பொழுது அநேகர் நம்மை தேடி வருவாங்க, வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போவாங்க, அடிக்கடிக்கு போன் பண்ணி பேசுவாங்க. ஆனா வசதிகள் குறையும் பொழுது, வாய்ப்புகள் குறையும் பொழுது, நாம் பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது, போராட்டங்களிலே அகப்படும் பொழுது அநேகர் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். காரணம், அவர்களோடு நம்ம பேசிக் கொண்டிருந்தால் ஏதாகிலும் கேட்டு விடுவோமோ, ஏதாவது சகாயம் கேட்டு விடுவோமோ, ஏதாவது உதவி கேட்டு விடுவோம் என்று சொல்லி கஷ்டப்படுகிற காலத்திலே அநேகர் தங்களுடைய முகத்தை நமக்கு மறைத்துக் கொள்கிறார்கள். மனிதன் தன்னுடைய முகத்தை மறைப்பது போல நாம் உபத்திரவப்படுகிற காலத்திலே தெய்வம் முகத்தை மறைப்பதில்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே கஷ்டப்பட்டவள் உபத்திரவப்பட்ட பொழுது, ஸ்தோத்திரம், பார்வோன் முகத்தை மறைத்தான். மோசையை பார்த்து சொன்னார், இனி ஒரு முறை என் முகத்தை நீ பார்க்க கூடாது, இனி ஒரு முறை என் சன்னிதானத்துக்கு வரக்கூடாது என்று எச்சரித்தான். ஆனா பார்வோன் முகத்தை மறைத்தது போல கர்த்தர் மறைக்கவில்லை, கர்த்தர் மறைக்கவில்லை, கர்த்தர் மறைக்கவில்லை. அருமையான பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்னுடைய முகத்தை நான் மறைப்பதே இல்லை. ஸ்தோத்திரம். உன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவது அவர் சொல்லுகிற காரியம், அவன் கூப்பிடுகிற பொழுது அவனுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார், அவர் கேட்டருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவது, ஒரு மனிதன் உபத்திரவப்படுகிற பொழுது மனிதர்கள் அருவருப்பா பார்க்கிறாங்க, மனிதர்கள் அற்பமாக எண்ணுறாங்க, மனிதர்கள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு, கண்ணீர் சிந்துகிற பிள்ளைகளுக்கு, உபத்திரவப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உபத்திரவ காலத்திலே மனிதனை சார்ந்து கொள்ளாதீங்க, மனிதர்களை தேடி போகாதீங்க, நாசில சுவாசமல்ல ஒரு மனிதனை நம்பாதீங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். எந்த ஜனங்கள், எந்த சொந்த பந்தங்கள், எந்த தேசத்தார் உங்களுடைய ஸ்தோத்திர உபத்திரவத்தை நிராகரித்தார்களோ, உங்கள் ஊழியத்தின் உபத்திரவத்தை நிராகரித்தார்களோ, குடும்பத்தின் உபத்திரவத்தை நிராகரித்தார்களோ, தனிப்பட்ட உபத்திரவத்தை நிராகரித்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் உபத்திரவத்திற்கு ஏற்ற மேன்மையை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஸ்தோத்திரம். அவர் உபத்திரவத்தை நிராகரிக்காத தெய்வம், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. அப்பா, உபத்திரவப்படுகிற பிள்ளைகளை நீர் அற்பமாக எண்ணுவதில்லை, அருவருப்பாக பார்ப்பதில்லை, முகத்தை மறைப்பதில்லை. அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பொழுது ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. யாரெல்லாம் மிகுந்த உபத்திரவத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், விடுதலைகளை தருபடியாக ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகளை மேற்கொள்கிற அபிஷேகத்தை தருபடியாக ஜெபிக்கிறேன். கடன்கள் மாறுபடியாக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்புகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். எது உங்க வாழ்க்கையில கடுமையான உபத்திரவமாய் இருக்கிறதோ அந்த உபத்திரவத்திலிருந்து இவர்களை விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கப்படட்டும். இவர்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.